சென்னை அருகே பட்டாபிராமில் நாட்டு பட்டாசு வெடித்து 2 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பட்டாபிராம் அருகே வீட்டில் விற்பனைக்கு வைத்திருந்த பட்டாசு வெடித்து 2 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பட்டாபிராம் அருகே இருக்கக்கூடிய விவசாய தெருவில் வீட்டில் வைத்து நாட்டு பட்டாசுகள் விற்பனைக்கு வைத்திருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கண்ணியப்பன் இணைகிறார். கண்ணியப்பன், விவரங்கள். நந்தா, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பட்டாபிராம் காவல் சரகத்தில் இருக்கக்கூடிய தண்டரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி தெருவில் ஒரு வீட்டில் நாட்டு வெடி பொருட்களை வைத்து, அதாவது இறப்பு மற்றும் அரசியல் நிகழ்வு போன்ற நிகழ்வுகளுக்காக தொடர்ந்து வழக்கமாக விற்பனை செய்யக்கூடிய நாட்டு மருந்துகளை சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறதா தெரிய வருகிறது. அந்த வீட்டில் தற்பொழுது வெடிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக அந்த வீட்டில் வெடி மருந்துகளை வாங்குவதற்காக சிலர் வந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் அந்த வெடிப்பு சம்பவம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பயங்கர சத்தத்துடன் வீடு முழுவதும் இடிந்து தரைமட்டமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தற்போது சம்பவ இடத்தில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை தீயணைப்பு குழுவினர் மற்றும் பட்டாபிராம் காவல்துறையினர், ஆவடி காவல் துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. விழாக்கால் வெடிப்பதற்காக இந்த நாட்டு வெடிகள் தயாரிப்பதற்காக வீட்டில் வைத்திருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்றீங்க. சட்ட விரோதமாக இது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்ததா? என்ன தகவல்? இது குறித்த விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. எவ்வளவு மருந்துகள் சேமிக்கப்பட்டு வைத்திருக்கின்றது, எவ்வளவு நாட்களாக இங்கு விற்பனை என்பது நடைபெற்றது என்பது குறித்து தீயணைப்பு துறையினரும் பட்டாபிராம் காவல்துறையினரும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வராங்க. விசாரணையின் முடிவிலே இது யார் விற்பனை செய்தார், எவ்வளவு வெடிபொருட்களை எங்கிருந்து வாங்கி வந்து இங்கே வைத்து விற்பனை செய்யப்படுகிறது என்ற விவரங்கள் தெரிய வரும். நந்தா, மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போல உயிரிழந்தவர்கள் தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கிறதா? மேலும் யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கிறதா? கண்ணியப்பன், வெடிப்பு நடந்த இடத்தை, அந்த காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது தற்பொழுது 4 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது வீட்டின் உள்ளே இருந்து. மேலும் இடிபாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உடல்களை தீயணைப்பு குழுவினர் அந்த இடிபாடுகளை அகற்றும் அந்த கருவிகளை வைத்து ஒவ்வொரு உடல்களாக வெளியே எடுத்து வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில இருந்ததா தெரிய வந்திருக்கு. சந்தேகத்திற்குரிய விதமான நபர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அதாவது தீபாவளி நாட்களிலும் அந்த அதிகமாக சத்தத்துடன் வெடிக்கக்கூடிய அந்த வெடிபொருட்களை வாங்க வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. நந்தா, நிச்சயமாக இந்த விபத்து எப்படி நடந்தது, மூல காரணம் என்னவாக புரிந்து கொள்ள முடியும்? கண்ணியப்பன், மருந்துகளை வைத்து பட்டாசு அந்த குறிப்பிட்ட இடத்துல தயார் செய்யப்பட்டதா அல்லது விற்பனைக்கு வைத்திருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறதா? குறிப்பாக இது போன்ற நாட்டு வெடிகளை தயார் செய்வதற்கு மூல பொருட்கள், வெடி மருந்துகள் மற்றும் அதிகப்படியான செய்தித்தாள்களை பயன்படுத்தி அதிகம் சத்தம் ஏற்படுத்தக்கூடிய இந்த வெடிகள் தயாரிக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில்தான் இந்த வெடி பொருட்கள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக சத்தம் வருவதற்காக தயாரிக்கப்பட்டதா, தீபாவளிக்கு விற்பனை செய்வதற்காக தயாரிக்கப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் இந்த சுற்று வட்டார பகுதியில் ஏதேனும் இறப்பு ஏதாவது நடந்திருக்கிறா, அதற்காக வெடி தயாரிக்கப்பட்டதா என தெரிய வருகிறது. மேலும் அந்த வெடி பொருட்களை வாங்கி வந்து விற்பனை செய்யும் நபர் இது போன்ற இறுதிச் சடங்கு நிகழ்வுகளுக்கு மாலைகள், அலங்கார ஊர்திகளை தயார் செய்யும் நபர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள், பெயர்கள் எதுவும் இதுவரை காவல்துறையினருக்கு தெரியவில்லை. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் வேறு யாரேனும் தலைமறைவாக இருக்கிறார்களா, அங்கு இருக்கக்கூடிய செல்போன்களையும் பட்டாபிராம் காவல் துணை ஆணையர் மற்றும் பட்டாபிராம் உதவி ஆணையர் கிரி உள்ளிட்ட காவல்துறையினர் செல்போன்களையும் கண்டெடுத்திருக்கிறார்கள். தற்போது அந்த செல்போன்களும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அந்த வெடிப்பு நடந்த சம்பவத்தில் அந்த நேரத்தில் யார் யார் இருந்தார்கள் என்ற விவரமும் இன்றும் காவல்துறைக்கு தெரியவில்லை. இது தொடர்ந்து இந்த பகுதியில இந்த வீட்டில குறுகலான ஒரு வீடு, உள்ளே சென்று பார்க்கும்போது ஒரு நீளமான ஒரு வீட்டில் அக்கம் பக்கம் அடுத்தடுத்து தொடர் குடியிருப்புகளும் இங்கு இருக்கிறது. இந்த இடத்தில் தான் இந்த வெடி மருந்து தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. சென்னை அருகே பட்டாபிராமில் நாட்டு பட்டாசு வெடித்ததில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் கண்ணியப்பன் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி கண்ணியப்பன்.